வணக்கம். ஓகே, உங்களோட பேர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அனுப்பினவங்களுக்காகவும் எங்களோட வீடியோவை பார்க்குற வியூவர்ஸுக்காகவும் வந்து நாங்கள் கதைப்போம். என்ன சரி, என்ன பேர்? ராகவராம். எத்தனையாவது பிறந்த நாள்? 24. நம்ப இல்லாது. சரி, எப்போ பிறந்த நாள் நடந்துச்சு? லேட்டா அனுப்பி இருக்கிறாங்க அவங்க. இல்லை இல்லை, ராகவராமன் போட்டு இதே அட்ரஸ் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கணும். என்ன சரி, என்ன சொல்றது, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்கள் சார்பாக. சரி, அனுப்பினவங்க சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் அம்மாவை போட்டு வதச்சிங்க தானே, இப்போ நீங்கள் சொல்லுங்க யாரா இருக்கும்? இல்லை, கண்டிப்பா நாங்க இல்ல. நோ நோ நோ, கண்டிப்பா நாங்க இல்ல. இல்லை, சத்தியமா நாங்க இல்ல. ப்ராமிஸ். அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியில வந்து யாரையாச்சும் திங்க் பண்ணுங்க. இல்ல, சத்தியமா இல்ல. ப்ராமிஸ், கோட் ப்ராமிஸ், சத்தியமா இல்ல. வசதிகள் இல்லையா? பெரிய எல்லாம் வந்திருக்கு போல, பெரிய கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு. சரி, முதலாவதாக வந்து ஹாப்பி பர்த்டே ராகவராமன் போட்டு உங்களுடைய 44வது பிறந்த நாள்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஒரு கேண்டில் ஒன்று வச்சு அழகாக ஒரு கேக் கொண்டு கொடுத்துருக்குறாங்க. சரி, என்ன சொல்கிறது, தம்பு இல்லத்தை விட வெளியில் வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பாப்பா. இல்லை, இருக்கிறாங்க, அனுப்பி இருக்கிறாங்களே. இல்லை, நோ. சரி, இந்த கிஃப்டை பார்த்தாலாவது உங்களுக்கு யாருன்னு தெரியும் போல. சரி, வாங்கி ஓப்பன் பண்ணி பாருங்க. அம்மாவுக்கு வந்ததை விட கூட வருது போல. சரி, உங்களுக்காக வந்து 1,00,000 ரூபாய் காசு வந்து அனுப்பி இருக்கிறாங்க. யாரு? யாரு? அட்மின். எந்த அட்மின்? ஆஹா, அப்படியெல்லாம் சொல்லி தப்பிக்கலாவது பேர் சொல்லணும். யாருட்டு? இல்லை, அப்படியெல்லாம் வந்து வேற இல்லை. வந்திருக்கு, கெஸ் பண்ணுங்க. நாங்கள் இவங்க அனுப்ப மாட்டோம்னு சொல்லி யோசிச்சா கண்டுபிடிக்கலாம். அது இவங்களா இருக்க மாட்டேன் யோசிச்சு பார்த்தீங்களா கண்டுபிடிக்கலாம். உங்களோட பிறந்த நாளை வந்து மிஸ் பண்ணிட்டீங்களா, தாங்க மிஸ் பண்ணிட்டாமா என்று சொல்லி இன்றைக்கு அம்மாண்ட பர்த்டேலாண்டு கொண்டு போய் கொடுத்து கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. லண்டனில் யாரு பேர்? சொல்லுங்க, பேரை சொன்னா தானே தெரியும். பேரை சொன்னா தான் நாங்க சரியான்னு சொல்லலாம். லண்டனடா யாரு? சரி, லண்டன்ல இருந்து ஒருத்தங்க யார்ட்டையும் ஒரு ஆள்கிட்டையும் தான் வந்திருக்கு. டீம் அனுப்பல, நான் சொல்லலாம். என்ன சொல்றது? அதான் நான் சொல்றேன், நீங்க வந்து அம்மாவுக்கு செய்வீங்க, அம்மாவை மாட்டி விட பார்க்க உங்களை யாரும் ஒருத்தங்க மாட்டி விட்டுட்டாங்க. யாரா இருக்கும் சொல்லுங்க. எனக்கு தெரியல யாருன்னு. அப்படி சொல்லலாம், யாருன்னு சொல்லணும். வேணாமா? உங்களை கேட்டாங்க தானே பேர். நானும் சொல்லலாம். அது நீங்க யாராவது கெஸ் பண்ணினா பிறகு இப்ப கெட பேரை கெஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிக்க முடியாட்டிக்கு வந்து நாங்க நாடு சொல்லலாம். சும்மா இல்ல, 1,00,000 ரூபாய் காசும் கேக்கும் வந்து அனுப்பி இருக்கிறாங்க. தங்காளியா? தங்காளியாண்டா யாரா இருக்கு? எனக்கு தெரியாது, நான் அங்க வேலை செய்யறேன். யாரோ ஹோல் எடுத்து ஆன்சர் போடுவாங்க. பேரை சொன்னா தான் நான் கண்டுபிடிக்கலாம். அசங்க யார் அவங்க? மச்சான். இல்லை, அசங்கன்ற பேர்ல இருந்து வேற இல்லை. யாருண்டு? அப்படித்தான் கேட்கணும், அப்பதான் நாங்க கண்டுபிடிக்க. எங்களுக்கு அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நோ சான்ஸ் இல்லை.
அவளாத்துக்கு 1,00,000 கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை. கேக்கண்டா ஓகே. ஓகே, பட் அது இது காசு வந்தபடியா கேள்விக்குறி வந்து யாரா இருக்கு சொல்லுங்க. நாங்க சொல்லக்கூடாது. என்ன அது நோனோ முடிஞ்ச பர்த்டே என்னவோ நீங்க கெஸ் பண்ணினா ஓகேயா இல்லையான்னு நான் சொல்லுவேன். ஒரு ஆளை சொன்னீங்க இல்லை, அதுவும் அம்மா தான் கெஸ் பண்ணினாங்க, அவங்க இல்லை. லண்டன்ல யாரு பேர் சொல்லுவோம்? இல்லை இல்லை இல்லை, லண்டன்லேருந்து வேற இல்லை. இருக்கலாம், லோக்கல் நம்பர்லேருந்து தான் வந்திருக்கு. இங்கே தானே நிறைய பேர் நிற்கிறாங்க, உங்களோட ரிலேஷன்ஸ் நிற்கிறாங்க, அவங்க ஒருத்தங்க செஞ்சுருக்கலாம். ஏன்னா வடிவா அம்மாட பர்த்டே இங்கே நடக்குதுன்னு தெரிஞ்ச ஒருத்தங்களா தான் இருக்கலாம். டக்கெட் சொல்லுங்க, கண்டுபிடிக்கணுமா? ஸ்ரீலங்கா லோக்கல் நம்பர்ல இருந்தா எங்களோட கழிச்சாங்க. அதை இதுல வைங்க, மேசையில். என்ன கண்டுபிடிக்கலையே ஒருத்தரையும்? நாங்க சொல்லக்கூடாது, நாங்க சொன்னா சர்ப்ரைஸ் இல்ல. சரி, இங்க ஸ்ரீலங்கால இருந்தா ஒரு ஆளுடைய பேரை சொல்லுங்க, நான் சரியோ பிள்ளையோன்னு சொல்றேன். இலக்கி எங்க இருந்து? ஸ்ரீலங்கால இருந்தா? இல்லை. சரி, ஓகே. நீங்கள் கண்டுபிடிக்காதபடியா நாங்களும் யார் அனுப்பினதுன்றதை சொல்ல மாட்டோம். என்ன சொல்கிறது, நான் அனுப்பின வேட்டியே சொல்கிறேன், அவங்க உங்களுக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே, சரி, ஓகே. இப்போ வந்து நாங்கள் அனுப்பினவங்க சார்பாக வந்து கேக்கை கட் பண்ணுவோம். ஓகே, சரி வாங்க கட் பண்ணுவோம். இல்லை, ஓகே கட் பண்ணுங்க. கொளுத்திட்டு கொடுத்த விட சொல்லு. அடுத்த 45 லட்சத்தை கொடுத்தா அது நல்லா இருக்கும். இது 1 லட்சம் கொடுத்த புரிய சொல்லுங்க. சரி, நூற்றிட்டு கட் பண்ணுங்க. நல்லா தான் சம்பளத்து கேட்கு. இதான் ப்ரோமோட் பண்ணி பேப்பர். சரி, எல்லாரும் தீர்த்திடணும். அப்பா நல்ல டேஸ்ட் கேக்கு, நல்ல டேஸ்டான கேக்கு. நீங்களோட தினேஷ் பேக்கரி கேக் வந்து பரவாயில்லையா? சரி, வேறு யாரும் தீர்த்த போறீங்களா? நீங்கள் தீர்த்த போறீங்களா? சரி சரி, கேக் வரீங்களா? சரி, ஓகே ஓகே. என்ன சொல்ல போறீங்க அனுப்பினவங்களுக்கு? நன்றிகள், அன்பார்ந்த உள்ளங்களுக்கு நன்றிகள். நன்றி. ஓகே, சரி. நீங்க கண்டுபிடிக்காதபடியா நாங்களும் யாருன்னு சொல்ல வேணாம். சொன்னவ தங்களோட பேரை சொன்னா மட்டும் சொல்ல சொல்லி, இல்லாட்டி சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கிறான். அவன் வந்து நாளைக்கு உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே, மீண்டும் எங்களுடைய எம்கே சர்ப்ரைஸ் அடுத்த முறை அனுப்பிக்க லட்சத்துல கொஞ்சம் பெருசா பெரியதாலா. ஓகே, சரி. இந்த வீடியோ நாங்க அனுப்புவோம் தானே, 45 லட்சத்துல வரும் போல அடுத்த முறை. ஓகே, மீண்டும் எங்களுடைய எம்கே சர்ப்ரைஸ் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி.